சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்ன சார் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டு பெறுவதற்கான தகுதிகள் என்னென்ன என்பதற்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர் ஏற்கனவே முன்னுரிமை அட்டை பெற்றவராக இருக்க வேண்டும். முதியோர் உதவித்தொகை பெறும் நபர்களுக்கு அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தில் ரேஷன் கார்டு கிடைக்கும். தமிழ்நாட்டில் 2 கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டுகள் பயன்பாட்டில் உள்ளன. இந்த கார்டுகள் PHS, PHS-AAY, NPHS, NPHS-S போன்ற வகையில் விநியோகிக்கப்படுகின்றன. இதில் PHS அட்டையை பொறுத்தவரை பொருளாதார நிலையில் மிகவும் குறைவான குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த அட்டைதாரர்கள் தேசிய உணவுப் பொருள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறப்பு பொருட்களை குறைந்த விலையில் பெறலாம். இந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வழக்கமான அரிசி விநியோகம் இருக்கும். PHS-AAY வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு இந்த வகை அட்டை வழங்கப்படுகிறது. அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தில்தான் இந்த கார்டு வழங்கப்படுகிறது. விதவைகள், தீராத நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், குறைந்தபட்ச வருமானம் இல்லாத முதியோர், மலைவாழ் குடும்பங்கள் பயன்பெறுகின்றன. அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடும்ப அட்டை ஒன்றுக்கு தலா 35 கிலோ அரிசி விலையில்லாமல் வழங்கப்படுகிறது. பெரியவர் ஒன்றுக்கு 4 கிலோகிராம், சிறியவர் ஒன்றுக்கு 2 கிலோகிராம். 12 வயதிற்குள் ஒரு குடும்ப அட்டைக்கு குறைந்தபட்சம் 12 கிலோகிராம் மற்றும் அதிகபட்சம் 20 கிலோகிராம் வழங்கப்படுகிறது. NPHS கார்டை பொறுத்தவரை குறைந்த வருமானம் அல்லது குறைந்த பொருளாதார நிலை இல்லாத குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த அட்டைதாரர்கள் மாநில அரசின் சில நலவாரிய திட்டங்களை மட்டும் பெறுவார்கள். இவர்கள் அரசு தரும் அனைத்து ரேஷன் கார்டு பொருட்களையும் பெறலாம். NPHS-S எனும் குறியீடு ரேஷன் அட்டையில் இருந்தால் ரேஷன் கடையில் அரிசியை தவிர்த்து மற்ற அனைத்து பொருட்களும் வாங்கலாம். NPHS-NC எனும் குறியீடு இருக்கும் ரேஷன் கார்டுகளுக்கு நியாய விலை கடையில் இந்த ஒரு பொருளும் வாங்க இயலாது. குடும்ப அட்டையை நீங்கள் ஏதோ ஒன்றுக்காக, அடையாளத்திற்காகவோ அல்லது முகவரி சான்றாகவோ மட்டுமே வைத்துக்கொள்ள இயலும். இதில் பலரும் அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் கார்டு வாங்க விரும்புகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்ட வருவாய்த்துறையின் கீழ் செயல்படும் அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 63,432 ரேஷன் கார்டுகள் செயல்பாட்டில் இருக்கின்றன. இந்த ரேஷன் கார்டுகள் மூலம் மாவட்டத்தில் 2,46,595 பேர் பயனடைந்து வருகிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டுகள் பெறுவதற்கான தகுதி விவரம் குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர் ஏற்கனவே முன்னுரிமை அட்டை பெற்றவராக இருக்க வேண்டியது அவசியமாகும். அன்னபூர்ணா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற ரேஷன் கார்டுதாரர்களுக்கு AAY திட்டத்தின் கீழ் வருவார்கள். அதே நேரம் வறுமைக்கோடு பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைத்து நபர்களும் AAY கார்டு பெற தகுதியானவர்கள். முதியோர் உதவித்தொகை பெறும் நபர்கள் AAY திட்டத்தில் பயன்பெறலாம். விதவைகள் மற்றும் தனிநபராக வசிக்கும் பெண்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். 40% மேல் ஊனம் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தில் கார்டு பெற முடியும். குடிசை வாழ் மக்கள், குடியிருப்பற்றவர்கள் போன்றோருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் கார்டு பெறலாம். AAY ரேஷன் கார்டுகளை பொறுத்தமட்டில் அரிசி மற்றும் கோதுமை சேர்த்து ஒருங்கிணைந்த உரிம அளவாக 1 முதல் 7 வரையிலான உறுப்பினர்களை கொண்ட AAY வகை குடும்ப அட்டைகளுக்கு 35 கிலோவும், தொடர்ந்து கூடும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தலா 5 கிலோ வீதம் கிட்டு வழங்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.